நான் நேற்று பூசை வைக்கும்போது உங்களை நினச்சேன், நீங்கள் தான் டெய்லி ஆண்டவர் கூட ஸ்ட்ரெயிட்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்களே, எனக்கு ஒரு அறிவிப்பு கிடைச்சது, எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் அந்த வார்த்தை சொன்னதை நான் அங்கேயே முட்டி போட்டேன். அவர் அந்த வார்த்தை சொன்னதோ அங்கேயே முட்டி போட்டுட்டேன். அங்கேயே முட்டி போட்டு என்னை ப்ளஸ் பண்ணு. இல்லை நில்லுங்க நான் அதை ப்ளஸ் பண்ணுது. ஏன்னா அபிஷேகம் செய்யப்பட்டவங்க அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட வாங்கிட்டது தான். தனியார் ரூமில் இல்லை உள்ளே வாங்க அங்கே போட்டு வாங்கினா கேட்கக்கூடாது. அவங்கள்ட்ட வந்து அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடணும், வாங்கிட்டோம் கொடு. யாக்கோபு அப்படி தான் பண்ணான். யாக்கோபு என்ன பண்ணான், போராடி ஜெபித்தான். எப்படி, என்னுடைய ஜெபத்திற்கு நீங்கள் பதில் கொடுக்கலன்னா உங்களை இங்கேருந்து நான் போக விட மாட்டேன்னு சொல்லிட்டான். கடவுளுடைய தூதர் வந்து தரிசனம் கொடுக்குறாங்க. அழகரையா கேட்குதுங்களா? அப்போது அவன் ஜெபிச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய சில நிபந்தனைகள் இருக்கிறது, கோரிக்கை, அதுக்கு பதில் கிடைக்கல. அவங்க போகிறாங்க. அவங்க காலை பிடிச்சிக்கிட்டேன் இறுக்கி, நீ எனக்கு பதில் தரலன்னு சொன்னான் நான் உங்கள் இடத்த விட்டு போகணும். இப்போ திலகாமல் அதை தான் கேட்கணும். மாதாவே நாங்கள் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டேன், என் பிள்ளைக்கு கணக்கில் வீக்கு, என் குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டுக்காருக்கு பல பிரச்சனை இருக்குது, உலக காரியங்களில் பல பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பதில் தரமுன்னா இங்கேருந்து அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோட போராடணும். இங்கே எங்கே போராடணும், எங்கே போராடணும்? கடவுளுடைய சன்னிதானத்தில். மாதாட்ட போராடணும்னு சொல்லலை, கடவுளுடைய சன்னிதானத்தில். யாருக்கிட்ட? கடவுள்கிட்ட கேட்கணும். அதனால தான் எரேமியா 33:3 சொல்லுது. என்ன சொல்லுது? எரேமியா 33:3 எடுங்க. சாவி அங்கே வச்சுக்கோங்க. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறியாத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். என்கிட்ட கேளு. கடவுள் என்ன சொல்றாரு? நீ மனுஷன்கிட்ட போய் கேட்காதம்மா, உன் பிரச்சனையில் போய் மனுஷன்கிட்ட சொல்லாத ஐயா, நீ சொல்ல வேண்டியவிட்ட சொல்லிடு, அவர் உன்னை பார்த்துக்குவார். மனுஷன்கிட்ட எந்த போராட்டம் பண்ணாலும் அவன் உனக்கு நிம்மதியான நல்ல பதிலை கொடுக்கவே மாட்டான். உன்னை எங்கேயாவது கமுக்கலான்னு தான் பார்ப்பானே தவிர, இதனால் இவன் முன்னேறிடுவானோ, இதனால் இவன் 10 காசு சம்பாதிச்சிருவானோ, இதனால் இன்னும் மேலே மேலே போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கவுக்க தான் பார்ப்பானே தவிர, கடவுள் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் என்ன செய்வார்? என்கிட்ட கேளு. நான் தனியாக ஒரு ஆள் டைல்ஸ் ஓட்டுறதுக்காக தேடி போனேன், அவனை கூட்டிகிட்டு வந்தேன். 2000 ரூபா அட்வான்ஸ் கொடுன்னு சொன்னான், 1 லட்சத்துக்கு கொடுன்னு கேட்டான். நான் எனக்கு இன்னும் ஆண்டவர் அந்தத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணார், நீ கொடுக்காதே, சரி 2000 ரூபா கொடு, பிரச்சனை இல்லை வருவான். கொடுத்துட்டேன். கொடுத்த பிற்பாடு தான் பயப்படுறேன், கப்பங்குது. ஆண்டவரே உங்கள்கிட்ட கேட்காம கொடுத்துட்டேன்னு, ஆண்டவர்கிட்ட கேட்காம கொடுத்துட்டேன்னு. அதோட போனவன் தான் போயிட்டான், வரல. சில பேர் நினைக்கலாம் போனால் போட்டு அவருக்கு நிறைய காசு அவனாவது படிச்சுட்டு போட்டு. சில பேர் அக்கறையோடு பேசுவான், பாவம் அவனுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னா. இங்கே இருக்குது ஆள், அவனுக்கு என்ன கஷ்டமோ 2000 ரூபா வாங்கிட்டு போயிருக்கிறான், பாவம் படிச்சுட்டு போட்டோம். அவங்க பாயிண்ட்லேருந்து போயிருந்தா எத்தனை பேர் அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? போனால் போகுது, உங்களுக்கு தான் ஆண்டவர் நிறையா கொடுத்துருக்குறாரே அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. அப்படி தானே சில இது சொல்கிறாங்களே இல்லையா? இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சமயத்தில் அவரை கேட்காம எந்த காரியம் செய்யாதீங்க. இதுதான் இன்னைக்கு கான்செப்ட். அவரை கேட்காம அவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும். மனுஷன்கிட்ட கேட்காதே, மனுஷனை நம்பாதே. ஒருத்தரை மட்டும் அவர் பார்த்துக்குவார். அதனால தான் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை காணிக்க கூட சொல்கிறாரு, உன் மகன் எனக்கு பள்ளியிடணும்னு சொல்கிறாரு. பள்ளியிடத்துக்காக கொண்டு போகிறாரு. அப்போ பையன் கேட்குறான், பள்ளியிடத்துக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? பள்ளியிடத்துக்கு ஆட்டுக்குட்டி. அந்த காலத்துலலாம் ஆடு காவண்டுகளில் தான் பள்ளியிட்டாங்க. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்குறாங்க. டேய் ஆட்டுக்குட்டி, நீ ஏன்டா கவலைப்படுற? அவன் மகனை தான் கொள்றதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவன் செய்கிறானா இல்லையான்னு அவனை டெஸ்ட்டு வைக்கிறாரு. சில விஷயங்கள் இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்காது.
அல்லேலூயா. நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். அப்படி சொன்னால் தான் நமக்கே புரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மலையில் கூட்டிகிட்டு போகிறாரு, பையனை படுக்க வைக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு, பையனை வெட்டுறதுக்கு ரெடி பண்ணுறாரு. ஆனால் அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. எங்கேருந்து ஒரு சத்தம் வருது? மேலேருந்து ஒரு சத்தம் வருது. பிள்ளை மீது கை வைக்காதே, பிள்ளை மீது கையை வைக்காதே. ஏன்? அவன் ஒரே ஒரு பிள்ளையை கூட கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு அவன் தயங்கலை, விசுவசித்தான். கடவுள் பார்த்து கொள்வார்னு விசுவசித்தான். அதனால ஆண்டவர் பிள்ளை மேலே அவர் மேலே விசுவாசம். ஆபிரகாமின் தந்தை, ஆபிரகாமின் தந்தை யாக்கோபு எப்படி போராடி ஜெபிச்சான். நீங்கள் என் ஜெபத்துக்கு பதில் தரலைன்னா நான் உங்களை இங்கேருந்து போக விட மாட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தரலைன்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன். நான் நைட்டு 10, 11, 11:45, 12 வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கேன் பைத்தியக்காரங்க. சில விஷயங்கள் அவர்கிட்ட நான் பேசிட்டு தான் போவேன். உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அடுத்த நாள் என்ன செய்யணும், இது என்ன செய்யணும், இது என்ன பண்ணணும், இதை எங்கே வைக்கணும், அதை எங்கே வைக்கணும், ஒவ்வொன்றும் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். மனுஷர்கிட்ட கேட்டால் அது டிசிஷன் வராது. அவர்கிட்ட கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவேன். ஏன் எனக்கு இந்த இது என்னது சவுண்டு இது எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. எங்கே என்ன மாற்றணும்னு சரியாகவே தெரியாது. இப்போ ஒரு அளவுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரே, அந்த பையன் பிரின்ஸ் வரேன்னு சொன்ன, ஆண்டவரை வரல, எனக்கு இதெல்லாம் லைட்டெல்லாம் எரியணும், கனெக்ஷன்லாம் கொடுக்கணும், எங்கே என்ன பண்ணுறதுன்னு ஒன்று சரியாக தெரியல, நான் செய்கிறப்பா நீங்கள் பண்ணுங்கன்னு அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே போனேன். அதை ஃபிட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு ஆன் போட்டு டக்குன்னு எல்லாம் வந்துடுச்சு. அல்லேலூயா. மனுஷன் நம்பக்கூடாது. வருவேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. செய்கிறேன்னு சொல்லுவாங்க,